Good morning, children. Next, transport in plant and animals எப்படி கடத்துன்னு பார்க்குறீங்க. It's a given picture. I show the picture. ஒரு picture கொடுக்குறேன் பாருங்க. There are two parts are there. Main parts, one is called xylem, another one is called phloem. In plants, plantல xylemum phloemum water உணவையும் மாறி மாறி கடத்திக்கிறது மேலே கீழே. Upward transaction and downward direction அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே ஃப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா and know that from top parts to lower various parts ன்னு சொல்கிறோம். அதுவே சைலம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் சாயில் டு அண்டு வேரியஸ் பார்ட். அப்போ அப்வர்டு டைரக்ஷன், அது டவுன்வர்ட் டைரக்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புல ஈவன் அவர் சர்க்குலேஷன்ஸ் இன் அனிமல் அண்ட் ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு மற்ற இப்போ பிளட் இஸ் ஏ மெயின் டிரான்ஸ்போர்ட் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆல் த கேரிடு மினரல்ஸ், வாட்டர், ஆக்சிஜன், எவ்ரி திங். அதுபோக கண்டக்டிங் வெசல்ஸ் ஆர் தேர், ஃப்ளட் வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் மெயினாக பம்பிங் ஆர்கன் சொல்லக்கூடிய ஹார்ட்டு. இப்போ இதை பற்றி தான் நம்ம ஓவரால் கியூவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் மூவிங் ஆஃப் மினரல் and foot of all the parts of the body. This is called transport. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது மினரல், உணவுகள் மற்றும் தனிமங்கள் இதெல்லாம் நம்ம எல்லா பார்ட்ஸ்லையும் போகக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க, நகரக்கூடியதான் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் வேர் ஆர் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பிரிக்கலாம் ரெண்டு டைப்ஸாக. ஒன் இஸ் கால்டு லாங் டிரான்ஸ்போர்ட், another one is called ஷார்ட் டிரான்ஸ்போர்ட். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். வாட் இஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்? ரொம்ப பக்கத்தில் நடத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் as ஃபியூ செல் அண்டு டிஷ்யூ அந்த ரேஞ்சில் நடத்தக்கூடியது தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். தட்ஸ் மீன் பை செல் டு செல் டிரான்ஸ்போர்ட். பாருங்கள் பிக்சரில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளாக சம் ஆஃப் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆர் த டிஃப்யூஷனை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்டு இம்பிபிஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். இந்த ஆஸ்மாசிஸ் கொடுத்துருக்காங்க, இம்பிபிஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல் த ஏரியா ஆஃப் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். த வித்தின் த நெட்வொர்க் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த சைலம் ஃப்ளோயம் எலமெண்ட் வந்து அப்படியே நெட்வொர்க்காக தூரமாக குளத்துல தான் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசெண்ட் ஆஃப் சேஃப் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சொலிட்ஸ். இப்போ அசெண்ட் ஆஃப் சேஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். நெக்ஸ்ட்டு அனதர் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தேர் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் எனர்ஜி, நம்ம எனர்ஜி வந்து அதில் பயாலஜிக்கல் எனர்ஜி ப்ராசஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணியும் நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு பேசிவ் டிரான்ஸ்போர்ட். டூ நாட் யூசேஜ் ஆஃப் எனி மெட்டபாலிக் எனர்ஜி. அதாவது எந்த எனர்ஜியும் யூஸ் பண்ணாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வித் யூசேஜ் ஆஃப் அண்ட் ரெக்கார்ட் டு மெட்டபாலிக் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிபி எனர்ஜி தேவைப்படுது இது நடத்துகிறதுக்கு, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, டிஃப்யூஷன்ஸ் அண்ட் எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா channel protein and carrier protein are there, which will pump. So okay, next move to one by one of what do you means transport and next diffusion. Passive transport la first என்ன பார்க்க போறோம்னா diffusion பற்றி பார்க்க போகிறோம். What is the first one? The transport of material out of the cell carried out by diffusion. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதாக பிரிக்கலாம், ஆக்டிவ் பேசிவ். ஃபார் எக்ஸாம்பிள் த மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் வித்தவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்டு டிஃப்யூஷன். அதாவது அடர்த்தி அதிகமான இடத்துல இருந்து அடர்த்தி கம்மியான இடத்துக்கு ஒரு பொருள் வர்றது வந்து எந்த வித எனர்ஜியும் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் மேடான இடத்துல தண்ணி ஊற்றிங்கன்னா அப்படியே பள்ளமான இடத்துக்கு போது ஊற்றியா அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் கால்டு டிஃப்யூஷன். இப்போ த சப்ஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் லிக்யூட் அண்ட் சாலிட் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் வித்தவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் எனி எனர்ஜி. அப்போ எந்த ஏடிபி எனர்ஜி இல்லாமல் கடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. I will give you many more example for the
this related in diffusion. See, I given for example. For example of when you spray perfumes or talcum powder in our body, that spread over blossom or adore in surrounding. நம்ம சென்ட் அடித்தோம்னா நம்ம இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஈவன் நம்ம ரூம் ஸ்ப்ரே அடித்தோம்னா அந்த ரூமில் இருக்க எல்லாத்துக்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கொயர் ஃபீட்டில் ரூம் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அல்லது கொஞ்சம் தூரம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வாட் இஸ் மீன் பை ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸை பாருங்கள். இப்போ ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு பிக்சரில் 7 என்ன கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அப்போ ஏரியா பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹால் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து சென்ட் அடிக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸு மூமெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் மாலிகுலர் சொல்லிவிட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒரு பகுதியை பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஹாஃபில், அப்படியே லோயர் கான்சன்ட்ரேஷன் சைடு போகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்டு டிஃப்யூஷன். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் perfumes and also even making kitchen your mom to where easy to find out what type of food material has prepared your mom. அப்போ நம்ம வாசனையை நம்ம இங்கேருந்தே கண்டுபிடிக்கிறோம்ல, அது மாதிரி. நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வாட் இஸ் பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட்னா சொன்னேன், த சப்ஸ்டன்சஸ் as move from higher concentration to lower concentration without any usage of ATP அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், பேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் ப்ராசஸ்ங்கிறோம். அண்ட் ஆக்டிவ் இது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, டவுன்ஹில் டைரெக்ஷன்ஸில் இருக்கும் பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட்டு. மேலே இருந்து, அதாவது இப்போ மலை மேலே ஏறிட்டு மேலேருந்து அப்படியே கீழே இருக்கும். மேலே ஏறும்போது எனர்ஜி தேவைப்படும், இழந்து கீழே இறங்கும்போது நமக்கு அந்தளவுக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லை, அது மாதிரி. ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். இட் ட்ரான்ஸ்போர்ட் நீட் டு டிபெண்டிங் ஆன் இஸ் எசென்சியல் ஃபார் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கவர் ஆஃப் ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜி தேவைப்படுது. பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் மலை மேலே ஏறதுக்கு நிறையா ஃபியூல் தேவைப்படும், நிறைய எனர்ஜி தேவைப்படும், அது மாதிரி. For active transport, utilizing energy to pump a molecule against concentration of gradient, the substances move from a lower concentration to higher concentration with usage of needed of ATP or utilization of ATP. This is called active transport. It is a uphill transfer or uphill movement are there. அப்போ பேசிவே நம்ம டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறோம், இது அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆஸ்மாசிஸ். இதே தான் ஆஸ்மாசிஸ்னால் ஒரு பொருள் வந்து அடர்த்தியான பகுதியிலேருந்து அடர்த்தி கம்மியான பகுதிக்கு வருது, ஆனால் அங்கே ஒரு மெம்பரைன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணால் அது ஆஸ்மாசிஸ்ங்கிறோம். அதை பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் பிளான்ட் செல், the movement of substances or solvent or water in solution, the region of higher concentration to lower concentration through semi-permeable membrane. அதாவது பொருட்கள் அடர்த்தியான பகுதியிலேருந்து அடர்த்தியான கம்மியான பகுதிகளுக்கு வருது, ஆனால் எது வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமி பெர்மபிள் மெம்பரைன், ஒரு சின்ன மெம்பரைன் இருக்குது. வாட் இஸ் எ செமி பெர்மபிள் மெம்பரைன் இன் பிளான்ட் செல்? இட்ஸ் ஆல்சோ கால்டு பிளாஸ்மா மெம்பரைன். இப்போ பிளாஸ்மா மெம்பரைன் வந்து ஒரு செலக்டிவ்லி செமி பெர்மபிள் மெம்பரைன் சொல்லுவோம். அது தேர்வு கடத்து செல்னு சொல்கிறோம். அந்த சவ்வு வழியாக அப்படியே கடத்துறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, plasma. For example, osmosis. Generally there are plasmolysis are given in your book. It occur water move out of the cell and resulting string and cell membrane. Plasmolysis mean protoplasm string when there water is move out. Protoplasm சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், see the picture. புரோட்டோபிளாசம் முதல்ல இருப்பாருங்க, நார்மல் பிளான்ட் செல் அப்படி இருக்குது. ரெண்டாவது இருக்கக்கூடிய இதில் வந்து பாருங்கள், புரோட்டோபிளாசம் சுருங்கிருச்சு, அப்போ மேலெல்லாம் கேப் இருக்குது. அப்போ வாட்டர் என்ன செஞ்சுருக்கு, வெளியில் வந்துருச்சு, லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ தட்ஸ் வே இஸ் ஏ டிரான்ஸ்போர்ட். இப்படி தான் டிரான்ஸ்போர்ட்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் யுவர் புக்கில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ்டில் ஃபினல் எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் இஸ் கிவன். இட்ஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் osmosis. So another one type of picture is related same topic. See the best example of thistle funnel experiment கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள்,
சுகர் சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு அந்த டியூப்பில் திசில் ஃபனலில் நம்ம வந்து டியூப் புட் பண்ணுறோம். அங்கே வந்து கீழே பாருங்கள் செமி பெர்மல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பார்த்தீங்க. அதுதான் ஒரு ஒரு ஸ்கிம்மர் மாதிரி வச்சுருக்கோம். அதில் வாட்டரில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். லுக் லைக் திஸ். அப்போ நம்ம சுகர் சொல்யூஷனை நம்ம இனிஷியல் லெவலை நோட் பண்ணி வைக்கணும். எங்கே இருக்கும்? கீழே இருக்குது. அந்த பாருங்கள் பீக்கரோடைய பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவலில் வந்துடுது. எப்படி? அப்போ அப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த வாட்ரு இந்த செமி பெர்மம்பிள் அந்த துளை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப். அதை பற்றி நான் இன்னொன்று சொல்கிறேன். அப்போ திசில் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ப்ரூவிங் ஆஃப் ஆஸ்மாசிஸ். ஸோ அனதர் ஒன் பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப். ஸோ ஆஸ்மாசிஸை வந்து ப்ரூவ் பண்ணுறது ஜென்ரலானது. இங்கேயும் பாருங்கள் ஒரு பொட்டேட்டோவை கட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம சுகர் சொல்யூஷன் ஊற்றி வைக்கிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவல் நோட் பண்ணிக்கிறோம். இங்கே கீழே அதுக்குள்ளே வாட்டரில் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். லேட்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபைனல் லெவல் வாட்டர் லெவல் வந்து மூடிடும், கொஞ்சம் கூடிடும். ஸோ அப்போ எப்படி வந்துருச்சுன்னா பொட்டேட்டோவில் அந்த மைன்யூட் துளை இருக்குது. அந்த துளை வழியாக போகுது. அந்த துளைகளை தான் என்ன சொல்கிறாங்க? செமி பெர்மனன்ட் மெம்பரைன்னு சொல்கிறோம். இஃப் எனி டவுட் டு கான்டாக்ட் மை ஃபோன் நம்பர். ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இம்பிபிஷன் போகலாம். அதே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்ஓ ஜென்ரலி நம்ம வீட்டில் ஆர்ஓ வாட்டர்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் லைக் எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் கோஸ் சைட் பை சைடு ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வழியாகவும் இது ஒரு வகையான ஆஸ்மாசிஸ். வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோம். மற்ற எல்லாமே